ஓகே அதிர்ச்சி எல்லாரும் ரிக்கி வாடா ரிக்கி வாடா ரிக்கி நீங்க வாங்க சரி செட்டை இன்னும் 2 ஸ்டேஜ் வேணும் போலயே. சூப்பர் அதிர்ச்சி சென்ட்ரிஃபியூகல். ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். ஹாப்பிராஜ் படம் பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருந்தது. நாங்கள் அதிர்ச்சிக்காக தான் வந்தோம். அதிர்ச்சி வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்றி அதில் நடிச்சிருக்காரு. டிஜே மாரிமுத்து. நீங்கள் வந்து படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது டிஜே மாரிமுத்து செதுக்கிட்டீங்க. டிஜே மாரிமுத்து செதுக்கிட்டாரு. டிஜே மாரிமுத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹாப்பிராஜ் படம் நாளைக்கா இப்போ 27 கண்டிப்பாக திரையரங்கு வந்து பார்க்கலாம். ஒரு பயங்கரமான மெசேஜ் ஒன்று இருக்கும். ஃபுல்லாக ஜாலியாகவே போயிட்டே இருக்கு. என்ன எல்லாருமே ஜாலியாக இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து கண் கலங்கும் ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே ஏன் எல்லாருமே இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க? லாஸ்ட் ஆனால் எல்லாரும் ஏன் அழுவச்சு வெளில அனுப்புறீங்க? அதுதானே ட்ரிக்கு. அதான் ட்ரிக்கா? அதான் அந்த டான்ல இந்த கல்ச்சர் ஆரம்பிச்சது. நான் இது எதையும் ரிவீல் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக பிரதர் தான். வணக்கம்மா. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ நேரம் பேசலை. அந்த பிள்ளையை பார்த்தோன்னே அவங்க உண்மையில ஏன்னா அவங்களோட நடிப்பு வந்து தனியாக தெரிஞ்சிருந்தேன். எக்ஸ்ட்ரா நிறைய அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே மரியம் ஜார்ஜ்னு ஒருத்தர் பின்னிட்டு இருந்தாரு. அவ்வளோ ஸ்க்ரீன்லேயும் அவர் மட்டும் தனியாக தெரிஞ்சாரா? அதை சொல்லலை. இல்லை அந்த பெங்களூரில் அந்த கஃபேல உட்காந்து அழுவீங்கல்ல, அது கை தட்டினேன் உண்மையால. இங்கேயே தட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அவங்க போயிட்டு நான் அவங்கள பற்றி பேசுவேன். இப்போ அவங்க அந்த ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா அவங்களே பற்றி கொஞ்ச நேரம் பேசிப்பாங்க. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய சூப்பரான படம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பாருங்க. நாங்கள் அதிர்ச்சிக்காக வந்தோம். ஆனால் உள்ளே வந்து எங்களுக்கு நிறைய அதிர்ச்சி. நிறைய பேர் சூப்பராக நமக்கு தெரிஞ்ச பேர் நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஹாப்பி. சோஃபா பாயாக இருக்கலாம், ஸோ இதுவாக இருக்கலாம். சூப்பர். அப்பா சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக்கு. நிறைய விளம்பர படங்கள்லேயே பார்த்துட்டு அப்பா சார் இப்படி பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இன்னொன்று எப்படி அவரை காசு பண்ணுன்ற ஐடியா வந்ததுன்றது தெரியல. நான் எங்கே போய் பிடிச்சிங்க? ஃபாரின்ல இருந்தாரு. நியூசிலாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தார் அப்பா சாரும். தம்பி முதல் ஆண்களை பற்றி 2 வார்த்தை பேசுகிறேன். அப்பா சாருடைய பெரிய ஃபேன். சின்ன வயசுல இருந்துறாங்க. படையப்பா படம் நான் அவருக்காக தான் பார்த்தேன். ரீரிலீஸ்லாம் போய் பார்க்கும்போது இதே மாதிரி தான் சௌந்தர்யா மேம் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி பேசியிருப்பாங்க. இல்லை உண்மையாக தான். ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த எனர்ஜி பயங்கரமாக இருந்தது. ஸோ அவங்களுடைய சீன்ஸ் எக்ஸ்ட்ராடனரி. இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்கள வச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ஃபன்னெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மெசேஜ் இருந்தது உண்மையாலே. ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி அப்பாவோட வெளியே போகிறதுக்கு, அப்பா வந்து இவங்க அப்பான்னு சொல்கிறதுக்கே நிறைய பேர் தயக்கப்படுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அதை வந்து பக்காவாக அட்ரஸ் பண்ணி டேரக்டர் வந்து சூப்பராக சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இவனுக்கு 2வது கல்யாணம் ஆக போகுது. அதை இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றான். நன்றி. வணக்கம். ஹாப்பிராஜ் படத்துக்கு வந்தோம். ஹாப்பிராஜ் படத்துக்கு வந்து படத்தை பார்த்தோம். கண்டிப்பாக லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு 100 பேரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்காச்சும் இந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஏன்னா அப்பாவுக்கு ஏஜ் அதிகமாக இருக்கும். லேட் மேரேஜ் ஆகிருக்கும். எனக்கும் அது மாதிரி தான். நான் பிறக்கும் போது எங்கள் அப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 43, 44 அப்படி வயசு. நான் ஸ்கூல் போகும்போது ஒரு எல்லாருடைய அப்பாவும் வந்து எங்கே இருப்பாங்க, என்னுடைய அப்பா வந்து கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பாங்க. கடைசி சீனை பார்த்து பயங்கரமாக அழுதுட்டேன். எனக்கு அது அப்படியே பழைய நினைவுகள்லாம் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். என் லைஃப்பில் இது நடந்திருக்குது. லவ் இருக்குது, நட்பு இருக்குது, ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாத சமமாக இருக்கணுன்றது படத்தில் இருக்குது. ரொம்ப பணம் இருந்தால் அதிகமாக பேசக்கூடாதுன்றதும் அதையும் சொல்லியிருக்காங்க. மரியா ஹாப்பிராஜ் டீம் எல்லாருமே எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. சத்தியமாக ஜெயிச்சிட்டாங்க. கண்டிப்பாக எல்லாம் வந்து படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நன்றி. தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஐம் ஜஸ்ட் வாக்கிங் அவுட் ஆஃப் த ப்ரீமியர் ஆஃப் த மூவி ஹாப்பிராஜ். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்ம். ஸ்டார்டிங்கில் படம் வந்து ரொம்ப ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷ் ஆகும்போது ஒரு வெரி பியூட்டிஃபுல் மெசேஜ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ், நம்ம எல்லாரும் திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றியே பேசியிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் லைக் ரொம்ப வந்து நம்ம ஒரு தியேட்டரில் போய் படம் பார்க்குறோம் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் சிட்டிங் அண்ட் க்ரைங், ரொம்ப ஃபீல் பண்ண அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஃபன்னாக சொல்லியிருக்காங்க. அதை போய் பாருங்கள், உங்கள் ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போய் பாருங்கள் வீக்கெண்டில். ஐ எம் ஷுர் whichever age group it is, they're going to love the film. And big congratulations to the team. I'm looking forward and rooting for this film in theatres. Thank you so much. Hello, hi. Happy Raj. படம் பார்த்தேன்.
பயங்கர ஹாப்பியாக இருக்குது. பயங்கரம் லைக் எப்படி சொல்கிறது, வரும்போது நான் வேறு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே ஃபுல்லாக ஃபன் ஃபீல்டாக தான் போகும் இந்த படம் அப்படின்னு நினைக்கும் போது செகண்ட் ஹாஃப் டோட்டலாக எமோஷ்னலாக கொண்டு வர போயிட்டாங்க. இது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம். எல்லா குடும்பத்தோடு பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு நல்ல மெசேஜோடு வீட்டுக்கு போவீங்க அண்ட் ஜாலியாகவும் போவீங்க. உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் ஃபீலே பண்ண மாட்டீங்க. அண்ட் இந்த படத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது ஒருத்தருக்காக, அது மணிச்சந்திரா. இதில் வந்து 6 பாட்டு கொரியோ பண்ணியிருக்காரு. அது முதல் படத்தில். ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நண்பன். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்து ஒரு சரியான பிரேக் இது. அடுத்த 2 வருஷத்தில் கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. பெரிய கொரியோகிராஃபராக இருப்போம். அப்படி இந்த மாஸ்டர் டேட்டுக்காக எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம் அண்ட் டேரக்டர் மரியன். இது அவருக்கும் பெரிய ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கும். அண்ட் ஆல் த பெஸ்ட் த கம்ப்ளீட் டீம். ஜி சார் சூப்பராக பண்ணிட்டீங்க. அண்ட் த ஹீரோயின் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கிரெடிட்ஸுமே வந்து எல்லாருக்குமே இருக்கணும். கம்ப்ளீட் டீம். இது ஒரு ஃபேமிலி ட்ராமா அண்ட் மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. வணக்கம், நான் சுபாங்கி பேசுகிறேன். அண்ட் இந்த படம் பற்றி நான் சொல்லணும்னா இட்ஸ் லைக் சேம்லி செம்மையாக எடுத்திருக்காங்க. த சாங்ஸ், த எவ்ரி ஷார்ட், எவ்ரி திங் இஸ் டேக்கன் அமேசிங். ஈச் அண்ட் எவ்ரிபடிஸ் ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக இந்த படத்தில் தெரிஞ்சிருக்கு. அண்ட் மணிச்சந்திரா மெயின்லி அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் இஸ் டன் இட் ஸோ வெல். இட் டசன்ட் சீம் லைக் இஸ் டன் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு த டீம்.